வெளியூர், வெளிமாநிலம், வெளிநாடு போன்ற முயற்சிகளை யாரேனும் எடுத்துக்கொண்டிருக்கின்றீர்கள் என்றால் 12ஆம் இடத்தை குரு பார்ப்பதும், உங்கள் ராசிக்கு 3ஆம் இடத்துல சனி பகவான் நகர்வு பெறுவதும் வெளியிட வேலை வாய்ப்புகளுக்கான அமைப்பை ஏற்படுத்தி கொடுக்கும். தாராளமாக நீங்கள் முயற்சிக்கலாம். வெளிநாடு, வெளிமாநிலம், வெளியூர் போயிட்டு தங்கி வேலை பார்க்குறது, இந்த மாதிரினா அத்தனை முயற்சிகளையும் நீங்கள் தாராளமாக மேற்கொள்ளலாம். வெளிநாட்டுக்கான அமைப்புகளை அது பெற்று தந்தே தீரும் அப்படிங்கிறதுல எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது. நீங்கள் நன்றாக உணர்ந்து கொள்ள வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு கேட்டுக்கிட்டிங்கன்னா, குறிப்பாக தொழில் செய்து கொண்டிருப்பவர்கள், இந்த தொழில் சார்ந்த முதலீடுகள் பெருசு அகலக்கால் வைக்கிறது கொஞ்சம் லிமிட்டுக்குள்ளே வைங்க. அந்த லிமிட்டாக வச்சாலே ஃப்ளோ நல்லாயிருக்கும். ஏன்னா 7.5 சனியும் கம்ப்ளீட் ஆயிடுச்சு இந்த வருஷம் பிறக்கும்போதே. அதனால் உங்களுக்கு ஒரு நல்ல ஏற்றத்தை நோக்கி பயணப்படும். தொழிலில் எடுத்த உடனே பெரிதாக அகலக்கால் வைக்காமல் இருக்கிறத மட்டும் அப்படியே கரெக்டாக மூவ் பண்ணிக்கிட்டு போனீங்கனாலே நல்ல ஏற்றமும் முன்னேற்றமும் உண்டு அப்படிங்கிறதுல எந்த விதமான மாற்று கருத்துமே கிடையாது. ஆக அன்பு நண்பர்களே, இந்த காலகட்டத்தை பொறுத்த மட்டிலும் சகலத்திலும் நன்மைகளை செய்யக்கூடிய அமைப்புகளில் இந்த காலம் உண்டு அப்படிங்கிறத அன்பர்கள் புரிஞ்சுக்கிடும். ஓவராலாக சொல்கிறேன்னா, மகரத்துக்கு வேலை கிடைக்கும், தொழில் முன்னேற்றம் நல்ல நகரும், பெரிய முதலீடுகள் மட்டும் போட்டுறாதீங்க. இடமாற்றங்கள் எது வந்தாலும் ஏற்றுக்கிடுங்க. விற்க முடியாத சொத்துக்களை விற்கலாம். உறவு பிரச்சனைகள் குறையான அந்த கணவன் மனைவி வாழ்க்கையில் மட்டும் கொஞ்சம் விட்டு கொடுத்து போகிறது நல்லது. புத்திரபாக்கிய அமைப்புகள் கைகூடி வருகின்ற ஒரு அற்புதமான காலகட்டம். உடல்நிலையில் கொஞ்சம் பார்த்துருக்கணும். குறிப்பாக வயிறு, அடிவயிறு சம்பந்தமான அமைப்புகளில். தமிழ் புத்தாண்டு பலன்கள், நம்ம தான் என்ன வருடம் பிறந்தாலும் ஜனவரி 1ஆம் தேதி ஆங்கில புத்தாண்டு என்றாலும் சித்திரை 1ஆம் தேதி நம்முடைய தமிழ் மரபின்படி நமக்கு தமிழ் புத்தாண்டு. அதன் அடிப்படையில் பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னு சொன்னால், ஒவ்வொரு வருடமும் ஒவ்வொரு பெயர் கொண்டு நம்ம தமிழ் வருடத்தை 60 வருடங்களாக அழைக்கின்றோம். அந்த விதத்தில் இந்த வருடத்திற்கு விசுவாவசு வருடம் அப்படின்னு பெயருங்க. சில முக்கிய கிரகங்கள் அனைத்துமே இந்த விசுவாவசு வருடத்தில் பெயர்ச்சி பெறுகிறாங்க. அப்போ இந்த கிரகங்களின் பெயர்ச்சிகளை எல்லாம் ஏறத்தாழ நம்ம கணக்கிட்டு பொது பலன் அடிப்படையில் உங்களுடைய ஜென்ம ராசிக்கு நம்ம பலன் சொல்ல போகிறோம். இந்த பலனுடைய பலம் ஒரு 10% நீங்கள் எடுத்துக்கிடலாம். உங்கள் சுயஜாதக தசாபுக்திங்கிறது ரொம்ப முக்கியமானது. அதையும் ஒரு முறை பார்த்துட்டு எந்த ஒரு முக்கிய விஷயத்தையும் செயல்படுத்துறது மிக நல்லது அப்படிங்கிற ஒரு முன்னுரையோடு நம்ம இப்போ உங்களுடைய ஜென்ம ராசிக்கு இந்த விசுவாவசு வருடம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்த்துருவோம். நம்ம எப்படி பார்க்க போகிறோம்னா, எங்கெல்லாம் நன்மைகள், எங்கே கவனமாக இருக்கணும், என்ன பரிகாரங்கள் செய்யலாம் அப்படிங்கிறது தான் நம்ம 1 by 1 பார்க்க போகிறோம். ஆக தொடர்ந்து நம்ம பதிவுக்குள்ளே போகலாம் நண்பர்களே. மகர ராசி நேயர்களை, மகரத்தை பொறுத்த மட்டிலும் பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னு சொன்னால், இந்த விசுவாவசு வருடம் ஒரு விதத்தில் ஒரு நல்ல வருடம், ஒரு சில விஷயங்களில் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய வருடம் அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா இந்த ராஜகிரகங்கள் 4வரும் சேர்ந்து பலனை கொடுக்க போகிறாங்க. ஒருவர் நன்மையை செஞ்சாலும் ஒருவர் சில விஷயங்களில் தீமையை செய்வார். அதில் மாற்று கருத்து கிடையாது, சரிங்களா? அந்த விதத்தில் இந்த காலகட்டம் எப்படி இருக்கிறது அப்படிங்கிறத நம்ம பார்த்துருவோம். முதல் அமைப்பாக இந்த காலகட்டம் வேலை வாய்ப்புகளை பெற்றுக் கொடுக்கும். ஏன்னா உங்கள் ராசிக்கு 6ஆம் இடத்துல குரு போய் அமர்றார். அவர் 6ஆம் வீட்டில் அமர்ந்து ஒரு நல்ல அற்புதமான முறையில் உங்களுடைய 10ஆம் வீட்டை வலுப்பெற்று பார்க்குறார். இது ஒரு நல்ல யோக அமைப்பு, சரிங்களா? இந்த 10ஆம் வீட்டை குரு பார்த்தல் அப்படிங்கிறது மிகப்பெரிய யோகம். வேலை வாய்ப்புகளை பெற்றுக் கொடுத்தே தீரும், அதில் மாற்று கருத்து கிடையாது. ஆக வேலை வாய்ப்புகள் கிடைக்கிற அற்புதமான காலகட்டம். தாராளமாக நீங்கள் முயற்சிக்கலாம், சரிங்களா? அதனை அடுத்ததாக இந்த காலகட்டத்தை பொறுத்த மட்டிலும் வெளியூர், வெளிமாநிலம், வெளிநாடு போன்ற முயற்சிகளை யாரேனும் எடுத்துக்கொண்டிருக்கின்றீர்கள் என்றால் 12ஆம் இடத்தை குரு பார்ப்பதும், உங்கள் ராசிக்கு 3ஆம் இடத்துல சனி பகவான் நகர்வு பெறுவதும் வெளியிட வேலை வாய்ப்புகளுக்கான அமைப்பை ஏற்படுத்தி கொடுக்கும். தாராளமாக நீங்கள் முயற்சிக்கலாம். வெளிநாடு, வெளிமாநிலம், வெளியூர் போயிட்டு தங்கி வேலை பார்க்குறது, இந்த மாதிரினா அத்தனை முயற்சிகளையும் நீங்கள் தாராளமாக மேற்கொள்ளலாம். வெளிநாட்டுக்கான அமைப்புகளை அது பெற்று தந்தே தீரும் அப்படிங்கிறதுல எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது, சரிங்களா? இது ஒரு அமைப்பு. அதனை அடுத்ததாக அன்பு நண்பர்களே, இந்த காலகட்டத்தை பொறுத்த மட்டிலும் வேற என்ன சிறப்புண்டு அப்படின்னு கேட்டுக்கிட்டிங்கன்னா, நல்லா புரிஞ்சுக்கிடுங்க. கையில் ஒரு பணப்புழக்கத்தை கொடுத்து கொண்டே இருக்கும். ஏதாவது ஒரு விதத்தில் வந்துக்கிட்டும் போய்கிட்டும் இருக்கும். அந்த ரொட்டேஷனில் மணி இருந்துக்கிட்டாலும் கையில் பணப்புழக்கத்தை கொடுத்து கொண்டே இருக்கக்கூடிய ஒரு ஆகச்சிறந்த காலகட்டமாக இக்காலகட்டம் அமைகின்றது அப்படிங்கிறத அன்பர்கள் உணர்ந்துக்கிடணும். அந்த விதத்தில் இது ஒரு சிறப்பு மிகுந்த காலகட்டம் அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கிடுங்க, சரிங்களா? இது ஒரு அமைப்பு.
அதேபோல் இந்த காலகட்டம் உங்களுடைய பேச்சு திறமையால் சகலத்தையும் வெல்வீர்கள். 2ஆம் இடத்தில் இருக்கிற ராகு பகவான் அந்த பேச்சு ஆற்றலை கொடுத்து அனைத்திலும் வெற்றியை ஏற்படுத்தி கொடுத்து விடுவார். இது ஒரு அமைப்பு. அதனை அடுத்ததாக அன்பு நண்பர்களே, இந்த காலகட்டத்தை பொறுத்த மட்டிலும் நீங்கள் நன்றாக உணர்ந்து கொள்ள வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு கேட்டுக்கிட்டிங்கன்னா, குறிப்பாக தொழில் செய்து கொண்டிருப்பவர்கள், இந்த தொழில் சார்ந்த முதலீடுகள் பெருசு அகலக்கால் வைக்கிறது கொஞ்சம் லிமிட்டுக்குள்ளே வைங்க. அந்த லிமிட்டாக வச்சாலே ஃப்ளோ நல்லாயிருக்கும். ஏன்னா 7.5 சனியும் கம்ப்ளீட் ஆயிடுச்சு இந்த வருஷம் பிறக்கும்போதே. அதனால் உங்களுக்கு ஒரு நல்ல ஏற்றத்தை நோக்கி பயணப்படும். தொழிலில் எடுத்த உடனே பெரிதாக அகலக்கால் வைக்காமல் இருக்கிறத மட்டும் அப்படியே கரெக்டாக மூவ் பண்ணிக்கிட்டு போனீங்கனாலே நல்ல ஏற்றமும் முன்னேற்றமும் உண்டு. அப்படிங்கிறதுல எந்த விதமான மாற்று கருத்துமே கிடையாது. ஆக அன்பு நண்பர்களே, இந்த காலகட்டத்தை பொறுத்த மட்டிலும் சகலத்திலும் நன்மைகளை செய்யக்கூடிய அமைப்புகளில் இந்த காலம் உண்டு அப்படிங்கிறத அன்பர்கள் புரிஞ்சுக்கிடணும். ஆக தாராளமாக நீங்கள் அடுத்த கட்டத்தை நோக்கி நகருவதற்கான அத்தனை முயற்சிகளையும் எடுக்கலாம். சரிங்களா? இது உங்களுக்கு ஏற்றத்தை பெற்றுத்தரும். அதனை அடுத்ததாக, இடமாற்றம் அடையணும்னு யாரேனும் முயற்சி செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க, அல்லது ஒரு சொத்தை விற்று இன்னொரு சொத்து மாற்றணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்கீங்க, அல்லது குடிபெயரணும், வேறு இடத்துக்கு குடிபெயர்னு நினச்சிக்கிட்டு இருக்கவங்களாம் இந்த காலகட்டத்தில் சனியின் தயவால் தாராளமாக நீங்கள் அந்த இடமாற்றங்களை பெறலாம். அந்த அமைப்புகள் இந்த காலகட்டத்தில் வலுப்பெறுகின்றது. தாராளமாக நீங்கள் முயற்சிக்கலாம் அப்படிங்கிறத மனசில் வச்சுக்கிறீங்க. அதேபோல் இது நாள் வரையிலும் இருந்து வந்த உறவு சிக்கல்கள், உறவு பிரச்சனைகள் ஆல்மோஸ்ட் குறைஞ்சிரும். ஆனால் ஒரே ஒரு உறவு, கணவன் மனைவி உறவு கிட்ட மட்டும் கொஞ்சம் அனுசரித்து போகணும். அங்கே பிரச்சனைகள் விட்ட குறைய நீடிக்கும். ஆனால் குரு பார்வை இருக்கிறதுனால ஓரளவுக்கு வீரியம் குறைச்சிரும். பயப்பட வேண்டாம். இருந்தாலும் நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி போகணும் அப்படிங்கிறத அன்பர்கள் மறந்துவிடக்கூடாதுங்கிறத நீங்கள் மனசில் வச்சுக்கிடுங்க. சரிங்களா? இது ஒரு அமைப்பு. அதனை அடுத்ததாக அன்பு நண்பர்களே, இந்த காலகட்டத்தை பொறுத்த முடியும் வேற என்ன சிறப்புகள் உண்டு அப்படின்னு கேட்டுக்கிட்டிங்கன்னா, தொட்ட காரியம் அனைத்திலும் நல்ல மேன்மைகளே ஏற்படும். நீங்கள் கவலைப்பட வேண்டாம். அது கொஞ்சம் செலவுகளையும் அலைச்சலையும் வைக்கும். ஆனாலும் எடுத்த காரியங்களில் வெற்றி உண்டு, அலைச்சல் இருந்தாலும் சரி. இது ஒரு அமைப்பு. பேங்க் லோன்ஸ் யாராவது ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கீங்கன்னா, குரு பகவானோட தயவுனால இந்த காலகட்டம் அந்த பேங்க் லோன்லாம் ஏற்படுறதுக்கான அமைப்புகள் உங்களுக்கு பலமாக உண்டு. அதேபோல் இந்த காலகட்டம் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், இந்த வயிறு அடிவயிறு சம்மந்தப்பட்டு மட்டும் கொஞ்சம் உடல்நிலையில் பார்த்து இருந்துக்கிடணும். சரிங்களா? ஏன்னா இந்த இடங்களில் தான் கொஞ்சம் தொந்தரவுகளை ஏற்படுத்தக்கூடியது மாதிரியான காலகட்டமாக இது அமைகிறது. குறிப்பாக 8ஆம் வீட்டில் கேது அமர்றது. சரிங்களா? இதை கொஞ்சம் பார்த்துக்கிடணும். அதனை அடுத்ததாக பார்த்தீங்கன்னா அன்பு நண்பர்களே, இந்த காலகட்டம் வேறெங்கு சிறப்பு அப்படின்னு கேட்டிங்கன்னா, என்ன சொன்னால் வெளிநாடு போகிறதுக்கெலாம் சிறப்புன்னு. வெளிநாடுகளிலே நீடித்து வாழ்கிறதுக்கான அப்ரூவல் கிடைக்கிறதுக்காக யாராவது இந்த PR கிரீன் கார்டுக்கெலாம் ட்ரை பண்ணுறீங்கன்னா, அதற்கும் இந்த காலகட்டம் சிறப்பானதாக அமையப்பெறுகிறது அப்படிங்கிறதுல மாற்று கருத்தே கிடையாது. சரிங்களா? பங்காளி சண்டைகள் கூட குறையும். அந்த மாதிரியான ஒரு அமைப்புடைய காலகட்டம். திருமண முயற்சிகளில் கொஞ்சம் தடுமாறி தாமதம் பெறும். ஆனாலும் திருமண முயற்சிகள் கைகூடி வந்துடும். பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. கொஞ்சம் சொந்தம் இல்லாமல் அந்நியத்தில் பாருங்கள், வெளியில் பாருங்கள். சரிங்களா? அது உங்களுக்கு நல்ல மேன்மையை பெற்றுக் கொடுக்கும். அது மட்டும் இல்லாமல் அன்பு நண்பர்களே, இந்த காலகட்டத்தை பொறுத்த மட்டிலும் மகர ராசி நேயர்கள் முழுசாக மனசில் வச்சுக்கிட வேண்டியது என்னென்னா, கடந்த ஒரு 7 வருட வாழ்க்கை, 7-7.5 வருஷ வாழ்க்கை 7.5 சனியில் அப்படியே கொஞ்சம் தடுமாறி அப்படி இப்படி கொஞ்சம் பிரச்சனைக்குள்ளாகி அப்படி தான் வந்தீங்க. ஆனாலும் இந்த காலகட்டம் உங்களுக்கு இனிமேல் நல்ல ஏற்றங்களை பெற்றுத்தர இருக்கின்றது அப்படிங்கிறத நீங்கள் மறந்துடக்கூடாது. அதை நீங்கள் மனசில் நல்லா உள்வாங்கி வச்சுக்கிடணும். அந்த விதத்தில் அன்பு நண்பர்களே, இந்த காலகட்டம் அனைத்திலும் நல்ல மேன்மைகளை பெற்றுக் கொடுக்கக்கூடிய அமைப்புகளில் உண்டு அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். சரிங்களா? அது பார்த்துக்கிடுங்க. ஓவராலாக சொல்கிறேன்னா, மகரத்துக்கு வந்து வேலை கிடைக்கும், தொழில் முன்னேற்றம் நல்லா நகரும். பெரிய முதலீடுகள் மட்டும் போட்டுறாதீங்க. இடமாற்றங்கள் எது வந்தாலும் ஏற்றுக்கிடுங்க. விற்க முடியாத சொத்துக்களை விற்கலாம். உறவு பிரச்சனைகள் குறையான அந்த கணவன் மனைவி வாழ்க்கையில் மட்டும் கொஞ்சம் விட்டு கொடுத்து போகிறது நல்லது. புத்திரபாக்கிய அமைப்புகள் கைகூடி வருகின்ற ஒரு அற்புதமான காலகட்டம். உடல்நிலையில் கொஞ்சம் பார்த்துருக்கணும், குறிப்பாக வயிறு அடிவயிறு சம்பந்தமான அமைப்புகளில். மற்றபடி இந்த காலகட்டம் அனைத்திலும் நல்ல ஏற்றம் உண்டு. எல்லாவற்றிலும் இனிமேல் மேன்மையை நோக்கி நகரக்கூடிய வாய்ப்புகளை குருவும் சனியும் நிச்சயம் ஏற்படுத்தி கொடுப்பாங்க. சரிங்களா? எங்கே கவனமாக இருக்கணும்னா, இந்த கொடுக்கல் வாங்கல் பண்ணுறது,
அவசரப்பட்டு நான் இதை பண்ணி கொடுக்குறேன், அதை பண்ணி கொடுக்குறேன்னு வாக்கு கொடுத்துட்றது, இந்த மாதிரியான விஷயங்களில் மட்டும் கொஞ்சம் பார்த்து இருந்துக்கிறது நல்லது. பெரிய அளவில் அகலக்கால் வைக்காமல் பார்த்து இருந்துக்கிறது மிக மிக நல்லது அப்படிங்கிறத நீங்கள் மனசில் வச்சுக்கிடுங்க. சரிங்களா? இது ஒரு அமைப்பு. ஆக அன்பு நண்பர்களே, இந்த காலகட்டம் எதிலும் கொஞ்சம் பார்த்து இருக்கணும் அப்படிங்கிறத மட்டும் கொஞ்சம் மனசில் வச்சுக்கிடுங்க. மற்றபடி மகர ராசி நேயர்களுக்கு பொன்னான ஏற்றங்கள் இந்த காலகட்டத்தில் உண்டு. நன்றாக இருப்பீர்கள். வாழ்க வளமுடன். நன்றி.